திண்டுக்கல் கோட்டை குளத்தில் அபிராமி அம்மன் வைகாசி விசாக வசந்த விழா தெப்ப உற்சவம் நடைபெற்றது. சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் உடனுறை ஞானாம்பிகை அம்மன், அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடனுறை அபிராமி அம்மன் ஆலயத்தில் தெப்ப உற்சவம் சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வந்தது. பல்வேறு காரணங்களால் வைகாசி விசாக வசந்த தெப்பத் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. இதனையடுத்து அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலராக பொறுப்பேற்று கொண்ட அறங்காவலர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு தெப்பத் திருவிழாவை வெகு விமர்சையாக பாதுகாப்பாகவும் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக வசந்த விழாவை முன்னிட்டு சனிக்கிழமை காலை திண்டுக்கல் கோட்டை குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை அபிராமி அம்மன் உபகோயிலான கந்தக்கோட்டம் முருகன் கோவிலில் பத்மகிரீஸ்வரர், பிரியாவிடை தாயார், அபிராமி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கந்தக்கோட்டத்திலிருந்து ஆர்வி நகர் பகுதி வழியாக ஊர்வலமாக வந்த பத்மா தீர்த்தம் என்னும் மலையடிவாரம் கோட்டை குளத்தில் சிவவாத்தியங்கள், மேளதாளங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர், பிரியாவிடை தாயார் அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த தெப்பத் திருவிழாவை காண திண்டுக்கல் மற்றும் சுற்று வட்டார கிராம மக்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை மாவட்ட உதவி அலுவலர் மயில்ராஜ் தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள், மின்வாரிய பணியாளர்கள், நகர தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முனியம்மாள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கந்தக்கோட்டம் முருகன் கோவிலில் கொங்கு வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை அபிராமி அம்மன் கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் கண்ணன், இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.